வெல்கம் டு த ஷோ ஃபர்ஸ்ட் லுக் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லுக்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸோட தான் நான் வந்திருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்லாம் உடனேக்கு உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வி பிளே அண்ட் வானவிலோட எக்ஸ் தளத்தை போய் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்லாம் வந்து சேரும்னு சொல்லிட்டு ஷோக்குள்ள போயிடலாமா? லைகா புரொடக்ஷன், ஜேஎஸ்ஜே புரொடக்ஷன் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க திரைப்படம் தான் சிக்மா. இந்த படத்தை ஜேசன் சஞ்சய் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் சந்தீப் கிஷன் வந்து நடிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜூலை 30 இந்த படம் வெளிவரக்கூடிய நிலையில் இந்த படத்தோட சிக்மா ஸ்டைல் சாங் வந்து ரீசெண்டாக வெளியாகி 1 மில்லியன் வியூஸ் ட்ரெண்டிங்கில் இருக்கு. நிஷா அகர்வால் அவர்கள் ரீசெண்டாக ஒரு ட்ரெஸ்ல மேக்ஸி அவுட்ஃபிட்ல அழகான ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ரொம்பவே அழகாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த போஸ்ட் இப்போ இது உங்களுக்காக. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் சார்பில் பிரியா பவானி சங்கர், தேஜாவு அண்ட் பேபி நட்சத்திரா சேர்ந்து நடிச்சிருக்க திரைப்படம் தான் இருமுடி கட்டு. இந்த திரைப்படத்தை வந்து ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சிவா நிவர்ணா அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட இருமுடி டிஜிட்டல் வீடியோ கிளிம்ஸ் 6 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. படத்தோட டீம் வந்து நமக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரூபினா திலக் அவர்கள் அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டிருக்காங்க அண்ட் பார்க்கவே அழகா இருக்காங்க. அவங்களோட அட்டையர் முதற்கொண்டு அவங்களோட லுக்குமே ஒரு மாதிரி மாஸா, கிளாஸா இருக்கு. அந்த போஸ்ட் இப்போ இது உங்களுக்காக. விருத்தி சினிமாஸ் அண்ட் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் சார்பில் வெளிவந்த திரைப்படம் தான் பெத்தி. இந்த திரைப்படத்துல மெகா பவர் ஸ்டார் ராம் சரண் அண்ட் வந்து ஜான்வி கபூர் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் சாம்பியன் ஒன் டே கலெக்ஷனே வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா 135-36 சிஆர் கிராஸ் போஸ்டரை வந்து படத்தோட டீம் வந்து நமக்காக ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. ஷிவானி யாதவ் அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டா போஸ்ட் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருக்காங்க, பார்க்கவே ஸ்டைலிஷா. அந்த போஸ்ட் இப்போ இதோ உங்களுக்காக. ஸ்வஸ்திகா விஷன் தயாரிப்புல தென்பத்தியனோட டைரக்ஷன்ல ஜிப்ரனோட மியூசிக்ல அண்ட் அங்கீகார திரைப்படம் வந்து ஜூன் 26, 2026 வந்து ரிலீஸ் ஆகுற நிலையில படத்தோட யூ சர்டிபிகேட் போஸ்டரை வந்து படத்தோட டீம் வந்து நமக்காக ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. பவித்ரா அவர்கள் அவங்களோட ரீசெண்டான ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ்ல அழகா சிரிச்சுக்கிட்டே ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அண்ட் அவங்களோட ஹேர் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா அழகா இருந்துச்சு. அந்த போஸ்ட் இப்போ இது உங்களுக்காக. சிதரா என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் ஃபார்ச்சூன் 4 சினிமாஸ் தயாரிப்புல சூர்யாவோட நடிப்புல வெங்கி அட்லூரியோட டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்க திரைப்படம் தான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட போஸ்டரை வந்து படத்தோட டீம் நமக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிருத்திகா தஹார் அவர்கள் ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. ஒரு மாதிரி வார்ம் லைட் டோன்ல ஒரு மாதிரி அழகான ஒரு சுடிதார்ல ட்ரெடிஷ்னல் லுக்ல அழகா இருந்தாங்க. அந்த போஸ்ட் இப்போ இது உங்களுக்காக.
லக்ஷ்மி கிரியேஷன் சார்பில் அண்ட் இசக்கி கார்வண்ணன், அபி நட்சத்திரா சேர்ந்து நடிச்சிருக்க திரைப்படம் தான் பார்த்தீங்கன்னா ஆட்டி. இந்த திரைப்படத்தை வந்து டெப்சான் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு, கிட்டு வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஜூன் 12ஆம் தேதி வெளிவரக்கூடிய நிலையில விஹவுஸ் ப்ரொடக்ஷன் வந்து வெளியிடுவதாக படத்தோட டீம் வந்து ஒரு போஸ்டர் நமக்காக ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. அக்ஷயா பிரேம்நாத் அவர்கள் உங்களுடைய ரீசெண்டான ஒரு லுக்கை போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஒரு கேர்லி ஹேர்ல பேக்ரவுண்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்து அந்த பேக்ரவுண்டுக்கு ஏத்த மாதிரியே ஒரு போட்டோ வந்து அவங்களும் போட்டிருந்தாங்க. அந்த போட்டோ இப்போ இதோ உங்களுக்காக. என்ன நேயர்களே, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் லுக்ல பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸோட நான் வந்து உங்கள மீட் பண்றேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சந்தியா.